அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ தமிழில் பார்த்துட்ருக்கீங்க. 9:15 9:30 மட்டும் வர்த்தகம் செய்ய விருப்பமா அப்படிங்கிறது தான் இதனுடைய டைட்டிலே. நிறைய பேர் ஸ்டாக் செலெக்ஷன் செய்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. நம்மளுக்கு எந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டிய சூழலில் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் மிக 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 எளிமையாக நம்ம இதனை இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வியாபாரம் செய்ய முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமை. ஆனால் இதில் சில ஆய்வுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதனை பற்றி முழு விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பதிவுகளை கொடுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மே 15ஆம் தேதி கட்டண பயிற்சி இருக்குது. அது ஆன்லைன் வகுப்பாக இருக்கும். விருப்பப்படுபவர்கள் இணையலாம். இது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஏதுவாக இருக்கும். இது எதுவுமே மறைக்கப்படவில்லை, வெளிப்படையாகத்தான். நம்மளுக்கு இன்றைக்கி யார் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், அதாவது அதிரடி ஓப்பனே கலக்கி எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அது மார்க்கெட் டேட்டா நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுன்னு இருக்கும். இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் என்னென்னா, இன்றைக்கி யார் இது நம்ம நியூஸ் பேஸ்டோ டெக்னிக்கலோ எந்தாச்சும் இண்டிகேட்டர் பிரேக் அவுட்டோ எதா நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஜாதகமே நம்மளுக்கு தேவையில்லை. அந்த நிறுவனத்தோட இது என்ன, இவங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்காக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ட்ரெண்டிங் நம்மளுக்கு சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். அப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிற நிறுவனத்தை பண்ணாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்கம்பாங்க. ஆனால் இந்த கேப் அப் ஆர் டவுன் நிறுவனங்கள் தான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அல்லது ஷார்ட் கவரிங் ஏற்பட மிக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நிறுவனங்களோட மூமெண்ட் பெருசாக இருக்கும், அதாவது பிக் ரேஞ்சாக இருக்கும். அப்போ அதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் தவறாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிற இடத்துனால யாரும் இதை செய்யாதீங்க, ஒரு அனுபவம் மிக்கவர் செய்யுங்க, புதியவர்கள் செய்யாதீங்க அப்படின்னு எல்லோரும் பரவலாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதனை விட இதைத்தான் நம்ம முயற்சிக்கணும். இதுதான் என்னென்னா, கொட்டு பெற்றாலும் மோதிர விரலில் கொட்டு பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நஷ்டமே அடைஞ்சாலும் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிங்கன்னா அது எவ்வளோ நஷ்டமாகறீங்களோ இதே மாதிரி லாஜிக் இருக்கிற நிறுவனம் அந்த லாஸை அப்படி மீட்டு கொடுத்துரும். அப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நிறுவனங்கள் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இருக்கும், அடுத்தது F&O இருக்கும். இந்த எல்லா நிறுவனத்துலேயும் எது நம்மளுக்கு அதிகமான சக்ஸஸ் பாயிண்ட் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளோட வகுப்பில் இருக்கும். நிஃப்டி 50 இருக்கும், அடுத்து செக்யூரிட்டிஸ் இன் F&O இருக்கும். இந்த நிறுவனங்கள் நம்மளுக்கு யார் ட்ரெண்டிங்காக வாய்ப்பு அப்படிங்கிறது எளிமையாக இது ஓப்பனாக சொல்லியாச்சு. இது நாங்களே பண்ணிக்குமே, இது கட்டண பயிற்சி பங்கேற்கணும் அப்படிங்கிற கேள்வியும் கூட உங்களுக்குள்ளே தோணலாம். நீங்கள் உங்களுக்காக சுயமாக ஆய்வு செஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இது எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் மூமெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வரைபடம் இல்லாமல், சார்ட் இல்லாமல், ஏன்னா நீங்கள் 9:07 இது அப்டேட் ஆகிடும். இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 9:07 உங்களுக்கு அப்டேட் ஆயாச்சு. அப்போ 9:15 வரை டைமிங் இருக்குது. 9:15 நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்க்குறவராக இருந்தீங்கன்னா, சார்ட் இருக்கீங்கன்னா 1 மினிட் கேண்டில் பார்ப்பீங்க, 3 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்பீங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்பீங்க, 10 மினிட்ஸ் அப்போ இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வர்த்தகமே 9:15 9:20 முடிச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கே அங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ அதற்கப்புறம் நீங்கள் பண்ணுறக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருக்கும். அப்போ இதனால் 9:15 9:16 இதை நீங்கள் வர்த்தகம் செய்யறதுக்கு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யோசித்து நீங்கள் எடுக்கலாங்கிறக்குள்ளே அந்த மொமெண்டம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பயந்துருவோம். அப்போது இது 9:15 ஆரம்பமான 9:20 நீங்கள் வியாபாரத்தை முடிச்சிடலாம். நம்ம சொல்கிற இருந்தால் பாயிண்ட் அவுட்லேயே இந்த ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால், கேட்டகரியில் இருந்தால், அப்போது நம்மளுக்கு 9:30 நம்ம முடிக்கிற வாய்ப்பாக இருந்தால், 9:15 9:30 முடிக்கிற வாய்ப்பாக இருந்தால், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பங்கேற்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். பங்கு சந்தை பற்றி நீங்கள் என்னமே வேண்டாம். இது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வர்த்தகங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு
பதட்டமே இருக்காது. பங்கு சந்தை பற்றி ஒரு ஐயமே இருக்காது. பதட்டமே இல்லாமல் உங்களுக்கு லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் மிக விரைவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த இம்பேக்டில் இருக்குது, இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு இருக்குது. அப்போ இதனை பற்றி தான் நம்ம வந்து கட்டண பயிற்சியில் நம்ம சொல்லித்தரோம். இதனை எப்படி பார்க்கணும், இந்த ஸ்ட்ரைக் எப்படி தேர்ந்தெடுக்கணும், இதனுடைய போட்டியாளர்கள் யார், இதோட ரேஞ்ச் என்ன, இதனுடைய பலம் என்ன, இதனுடைய பலவீனம் என்ன, அனைத்துமே நம்ம பார்ப்போம். இது கண்டிப்பாக நான் எங்களிடம் பயிற்சி பெற்றாலே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி எப்படியெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாம், நாங்கள் சொல்கிற தகவலை விட நீங்கள் இதை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வரணும். எங்கள் கிட்ட பயிற்சி பெற்றால் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் வர வேண்டாம். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு விஷயத்து கிடைக்குதுன்னா அதை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தனி சிறப்பான ஒரு வியூ இருந்தால் மட்டும்தான் இது வெற்றி உங்களுக்கு ருசிக்க முடியும். ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்ய முடியுமானா முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா 9:15 9:16 இருக்கிறது 60 வினாடிகள். நீங்கள் சந்தை ஆரம்பமான ஒரு 20 to 30 வினாடிகளில் நீங்கள் முடிவெடுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்பார்க் இருக்கணும், அதுக்கு உண்டான செட்டப் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வாறு இருக்கிறவங்க பங்கேற்கலாம். விருப்பப்படுவர்கள் அதற்குண்டான 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவுகள் கொடுத்து உங்கள் விருப்பத்தையும் அதனை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.